அரசியல்ல இது மாதிரி ஒரு ஆட்சி மாறும்போது போல விமர்சனங்கள் வருவது இயற்கையான ஒண்ணுதான். இது கரூர்ல ஒரு துயர சம்பவத்துல ஒரு 41 உயிர்கள் பறி போயிருக்கு. அந்த குடும்பத்தோட நன்மை கருதி முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது அரசியல் ரீதியான விமர்சனம் தான் ஒழிஞ்சு அது குறித்து கருத்து சொல்லுது. பாஜகவை எதிர்க்கும் திமுகவும் தாவேகாவும் ஒன்னா சேரணும்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. கேரளத்துல இப்ப எதிரெதிர் துருவமா இருக்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்காங்க, இதை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காரு. அது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஒரு அணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில இந்திய முஸ்லிம் லீக்கும் இணைந்திருக்கிறது. தற்போது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த அணி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் இடைத்தேர்தலும் தொடரும் என்பதை எங்களுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. அதன்படி தேர்தல் பணிகள் துவங்க உணவு 5 சட்டமன்ற தேர்தலில் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. தேர்தல் நடத்த நீதிமன்றத்தை உத்தரவு நம்ம விமர்சிக்கிறது என்ன இருக்கு? எதுவும் கொடுத்திருக்கோ அதெல்லாம் மீறி எப்படியா இருந்தாலும் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரப்பட்டு அங்கே சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவது அவசியம். சில மாதங்கள் அது தாமதமானாலும் இடைத்தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அந்த 7 தொகுதியில் வெற்றி பெறும். போதை மருந்து கலாச்சாரம் ஒழிக்கணுங்கிற அடிப்படையில் இந்த ஆட்சியில எல்லா ஆட்சியுமே அதுக்கான தொடர்ச்சியான நடவடிக்கை எடுத்து இருக்குது. அது சென்ற ஆட்சியிலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வடநாடுகளிலிருந்தும் பல்வேறு வெளிமாநிலங்களிலிருந்தும் போதைப் பொருட்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படுவதாக தகவல் தொடர்ச்சியாக தரப்பட்டு அதற்கான காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் அதற்கான முயற்சியை தீவிரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 15 தினங்களுக்கு முன்பு கூட இந்த போதை ஒழிப்புக்காக ஒரு விழிப்புணர்வு பேரணி சர்வதேச அளவில் நடந்தது. அதிலே தமிழகத்திலும் தொடங்கி வைத்து அந்த போதை ஒழிப்பை தீவிரமாக செயல்படுத்துவோம் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக நடந்தது. ஆகஸ்ட் முதல் வாரத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில கடந்த 15 நாட்களாக ஒவ்வொரு துறை ரீதியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அதிகாரிகளை அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில சில தினங்களுக்கு முன்பு சிறுபான்மை நலத்துறை சார்பில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுமார் 15% இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களையும் அவர்களிடத்திலே நாங்கள் கையெழுத்திருக்கிறோம். அது குறித்து உரிய ஆய்வு செய்து வரக்கூடிய நாட்களிலே துறை ரீதியாக இருக்கக்கூடிய செயலர்களையும் நிதித்துறை அமைச்சரையும் கலந்து ஆலோசித்து வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் மகிழக்கூடிய வகையில் நிச்சயமாக அறிவிப்புகள் வெளிவரும். எது சொல்றீங்க? வரக்கூடிய 15-16ஆம் தேதி வக்ஃப் வாரியத்தினுடைய மாதாந்திர கூட்டம் நடைபெற இருக்கிறது. வக்ஃப் சொத்துங்கிறது 1955 1958 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தர்காக்களுடைய சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 8000 வக்ஃப் நிறுவனங்கள் அதை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில வக்ஃபுகளிலே அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் அது வாடகைக்கு தரப்பட்டோ சில ஆக்கிரமிப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட வக்ஃபு நிர்வாகிகளை அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேனும் சிக்கல் தொடர்ந்தால் அது வக்ஃப் வாரியத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. வக்ஃப் வாரியம் உரிய நடவடிக்கை எடுத்தோ இல்லை நீதிமன்றங்கள் மூலம் வழக்கு தொடுத்தோ அதை அகற்றுவதை பிரச்சார செய்து வந்தது. வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கிறதும் பாதுகாக்கும் சம்பந்தப்பட்ட வக்ஃபுடைய குரூப்பா இருந்தாலும் கூட ஏதாவது பள்ளிவாசல் தர்காக்கள் போன்ற புனரமைப்புகளுக்கோ ஏதாவது சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் எழுப்புவதற்கு வக்ஃப் வாரியமும் சிறுபான்மை அமைச்சகமும் அதுக்கான நிதிகளை தொடர்ச்சியாக அளித்து வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கூட
சுமார் 35 கோடி ரூபாய்க்கு அதிகமான அளவிலே கல்லறை தோட்டங்கள், கபரஸ்தானங்களுக்கான சுற்றுச்சுவர்கள், அதற்கான பாதை வசதிகள் போன்றவைகளை செய்வதற்கு இந்த அரசு நிதியை விடுவிக்க இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் சட்டமன்ற தேசிய பாடலும் வந்தே மாதம் அரசு முயற்சிகள் தேசிய பாடலும் வந்தே மாதத்தை வந்து முதல்ல பாடணும், ஜனதின அதை பாடணும், மாநில பாடலும் மூணாவது பாடணும் அப்படின்றது கட்டாயப்படுத்தணும் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து அறிவிப்பு தான் இப்போ இன்னைக்கு வந்து அறிவிப்பு இது வரைக்கும் பார்க்கல. ஏற்கனவே அந்த அறிவிப்பு ஏற்கனவே மத்திய அரசால் சுற்றறிக்கையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் முதன்மையாக பாடுதல் என்பது உறுதியாக இருக்கிறது. அதுதான் தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பல பள்ளிவாசல்களுக்கு வகுப்புகள் ஒப்படைச்சிருந்தா கூட நிர்வாக தேர்தல்கள் நடத்தாம காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. வகுப்புக்கு இதுக்கான நடவடிக்கை எடுக்கல. இது சம்பந்தமாக நடவடிக்கை வாய்ப்பு. தமிழகத்தில் 8000க்கும் அதிகமான வகுப்பு நிறுவனங்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இருந்து கொண்டு சில நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளினால் தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது. அது போன்ற கோரிக்கைகள் வரும்போது வக்ஃபு வாரியம் தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நெடிய பட்டியலாக இருப்பதால் ஒவ்வொன்றாக நடத்தி பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. தொடர் நிகழ்வாக தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கரூர்ல முதல்வர் பேசினதுக்கு வந்து பலரும் வந்து விமர்சன முடியல. குறிப்பா அவர் வந்து நான் ஓடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் அப்பவே ஓடிட்டாரு. ஆனா ஏர்போர்ட்ல வந்து 30 பேர் இறந்துட்டு ஓடிட்டாரு சொல்லி திமுக அமைச்சர் நிர்வாகிகள் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு நம்மளும் பார்த்திருக்கோம். நேற்று நடந்த நிகழ்வுல முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து தெளிவாக விளக்கி பேசியிருக்காங்க. அந்த நிகழ்வு நடக்கும்போது இருக்கக்கூடிய ஆட்சி அதுல இருந்த காவல்துறை அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல் பேரில் தான் அவர்கள் அந்த சமூக இடத்திலிருந்து மாறி திருச்சிக்கு வர வேண்டும், சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று இருக்காங்க. அது ஓடி போன மாதிரி மற்றவங்க காழ்ப்புணர்ச்சியில அரசியல் ரீதியான விமர்சனம் முடிஞ்சு அது உண்மை இல்லை. வந்து போனவங்க உடனே அவங்க வந்து பார்க்காம கூட 2ஆம் கட்ட நிர்வாகி கூட பார்க்கணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரி எதை அறிவுறுத்தினார்களோ அதுதான் அவங்க பலப்படைப்பாங்க. காவல்துறை இங்க சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும் போது இங்க வர வேணாம்னு சொல்லும்போது காவல்துறை அதிகாரிகள் மீறி எப்படி செயல்பட அதனால காவல்துறை அதிகாரியோட அறிவுறுத்தல் மேல தான் அதெல்லாம் நடக்கும். நத்தாசா தடவை அரங்காவல் நியமிக்கிற பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வந்து அப்பதான் நிலைநிறுத்திருக்கு. இது சம்பந்தமாக நடவடிக்கை இருக்காது. திருச்சி ரத்தனடிசா தர்கா சம்பந்தமா வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. அது நீதிமன்றத்தின் முடிவு கேட்கப்பட்டு நீதிமன்றம் சரியான தீர்ப்பு என்று நம்புகிறேன்.